அனைவருக்கும் வணக்கம். படப்பை ஏ ஜெகதீசன் பேசுகிறேன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை டச் பண்ணுங்க. இப்போ நான் சொல்ல போகிறதுடைய தலைப்பு மனிதனும் கடவுளும். ஒரு ஊரில் ஒரு நல்ல மனிதன், அவருக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, உலகத்தில் இருக்கின்ற எல்லா உயிர்களையும் கடவுள் தான் படைச்சாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் எதுக்கு பாகுபாடு? சில பேர் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கான், சில பேர் சந்தோஷம் இல்லாமல் இருக்கான். எதுக்கு இந்த வித்தியாசம்? இதுதான் அவருடைய சந்தேகம். இதை யார்கிட்ட கேட்கறது? கடைசியாக அவர் முடிவு பண்ணார், கடவுள்கிட்டயே கேட்டுடலாம், அப்போ தான் சரியான விடை கிடைக்கும். எப்போ அவர் நமக்கு காட்சி கொடுக்குறாரோ அப்போ கேட்டுடலான்னு நினச்சான். உடனே கடவுள் அவர் முன்னாடி வந்து நிற்கிறார். இவனுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி. ஆஹா, இவ்வளோ நாள் சந்தேகத்தை இவர்கிட்ட கேட்ட வேண்டியதுதான். கடவுளே, உயிரிழெல்லாம் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் படைச்சிங்க, ஆனால் அந்த மகிழ்ச்சியை மட்டும் நீங்கள் யாருக்குமே தரலையே, எதுக்காகன்னு கேட்டான். கடவுள் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், எப்பா, மக்கள் என்கிட்ட என்ன கேட்குறாங்களோ அதுதான் என்னால் கொடுக்க முடியும். அவனுக்கு புரியல. சரி, ஒரு நாள் என் கூட இரு, வர்ற பக்தர்லாம் என்ன கேட்குறாங்க நீயே கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஆனால் நீ என் கூட இருந்தீங்கன்னா யார் கண்ணுக்கும் தெரியாமல் நான் பார்த்துக்கிறேன். சரிட்டான். அவர் கூட நின்ட்டான். வரிசையாக வந்தாங்க பக்தர்கள். முதல்ல ஒருத்தன் வந்தான். ஐயா, நான் எலெக்ஷனில் நிற்கிறேன், வெற்றி பெறத்துக்கு எனக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னா வேண்டினான். அடுத்தவன் வந்தான், வேலை தேடிக்கிறேன், எனக்கு வேலை கிடைக்கணும்னா. இன்னொருத்தன் வந்தான், வியாபாரம் பண்ணுறேன், எனக்கு நல்ல லாபம் கிடைக்கணும்னு வேண்டிக்கினான். இன்னும் சில பேர் என்ன பண்ணால், பக்கத்து வீட்டுக்காரர் நல்லா இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கினான். சில பேர் என்ன சொன்னால், மனைவியுடைய கொடுமை தாங்க முடியலன்னா. சில பெண்கள் என்ன சொன்னாங்கன்னா, கணவனுடைய கொடுமை தாங்க முடியலன்னாங்க. இளம் பெண்கள் கல்யாணம் ஆகலை, சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைனாங்க. இப்படித்தான் எல்லாரும் கேட்டாங்களே தவிர, யாருமே இயற்கை கொடுத்த இந்த வாழ்க்கை எளிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ்வதற்கு எனக்கு வழி கொடு, உருவாக்கி கொடு என்று யாருமே கேட்கவில்லை. பக்கத்தில் நின்று பார்த்தார். அவன் புரிஞ்சுக்கிட்டான், சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டான். எனவே இயற்கையின் நோக்கத்தை புரியாமல் வாழ்கின்ற வாழ்க்கை நிம்மதியாகவும் இருக்காது, மகிழ்ச்சியாகவும் இருக்காது. இன்னொரு பக்தன், அவன் கடவுளுடைய அதிகமான பக்தி உள்ளவன். ஒரு அழகான மானை வளர்த்துருந்தான். அது ஒரு நாள் காணாத போயிடுச்சு. உடனே கடவுள்கிட்ட வேண்ட ஆரம்பிச்சிட்டான். கடவுள் அவனுடைய பக்தியை மெச்சி காட்சி கொடுத்தார். என்னப்பா, என்ன வேணும்? என்னுடைய மான் காணாத போச்சு, அது யாரால் காணாத போச்சோ அந்த நபர் என் முன்னாடி வந்து நிற்கணும், என் கையால் அவனுக்கு தண்டனை கொடுக்கணும். வேணாம்பா, வேறு எதனா கேள. இல்லை இல்லை, அதே தான், யோசித்து சொல்லுப்பா, நல்லா யோசனை பண்ணிட்டேன், நான் பக்தன், நான் கேட்குறத நீ கொடு, அதுதான் உன்னுடைய கடமை. சரி, அப்படியே ஆகட்டும். உன் மான் யாரால் காணாமல் போனதோ அவரே உன் முன்னாடி வந்து நிற்பார்னா. உடனே ஒரு சிங்கம் வந்து நின்றுது. ஐயோ கடவுளே, என்னை காப்பாற்று, தெரியாமல் கேட்டுட்டேன்னா. நன்றி, வணக்கம்.